ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். ஏலக்காய் நீங்கள் முழுசாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கை அளவுக்கு கடல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள், 6 கிராம்பு, 3 பிரிஞ்சி இலை, 15 வரமிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. பட்டை நீங்கள் முழுசாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், என்கிட்ட பொடியாக இருந்தாலும் தான் இப்படி நான் சேர்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் 3 பிரிந்தி இலை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மசாலா எல்லாம் இப்போ சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து அரைச்சிக்கணுங்க. அப்புறம் கிராம்பு, கடல்பாசி, மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்புறம் பட்டை தூளும் ஏலக்காய் தூளும் இப்போ ஆட் பண்ணுறேன். வறுத்து அது ஒரு பாத்திரத்தில் பிளேட்டில் மாற்றிட்டேங்க. அடுத்து தனியாவை இப்போ ஆட் பண்ணுறேன். தனியா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து சீரகத்தை நம்ம இப்போ வறுத்துடலாம். அடுத்து சோம்பு, இதையும் வறுத்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய், அதோட கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து வறுத்தாச்சு. இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது தண்ணி ஊற்றியும் அரைக்கலாங்க. எனக்கு இது நல்லா ஃபைன் பவுடராக இருந்தனால நான் தண்ணி ஊற்றலை. இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா அரைச்சிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுக்காத கூட தண்ணி ஊற்றிய பேஸ்ட் போல் அரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வறுத்தாச்சு. இப்போ அடுத்து தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கிலோ சிக்கனுங்க. இது ப்ராய்லர் தான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரம் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 50 ml கிட்ட தாங்க சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்கலை. இப்போது சோம்பு ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் காஞ்ச மிளகாவும் போட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து நிறைய எண்ணெய் திரிஞ்சு வரும். ஸோ அதனால தான் நான் எண்ணெய் இதில் கம்மியாக சேர்த்துருக்கேன். அடுத்து வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட வதங்கிறதுக்காக நான் உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன். அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இதோட லைட்டாக நான் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடரையும் இப்போ இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் இதோடவே சிக்கனும் சேர்த்து வதக்கிக்கலாம். பட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நான் சிக்கனை நான் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இது லைட்டாக கொதி வந்த பிறகு தான் நான் இப்போ சிக்கன் சேர்க்குறேன்.
இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டாச்சுங்க. இது சிக்கன் வேகிறதுக்காக இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நான் வேக வச்சேன். ஸோ சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா கொதி வருது. ஸோ எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். நல்லா வேக வச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவையும் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிச்சாச்சு. நம்ம சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.